Hi guys. Hi guys. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்ன பார்க்க போறோம் தெரியல நீ தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து சும்மா ஜெனரல் டாக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்டா. என்ன வீடியோ எடுத்துருக்கோம்? வீடியோ எடுக்கும்போது பாம்பு போட்டுருக்கேன். நான் இல்லடி இந்த மெத்தை இப்படி அமுத்துனேன்னா அது வந்து இருக்கும். இத்தனை நாள் பெட்டில் வந்தது கிடையாது. உன்னோடது எது பெட்டோட சவுண்ட் எதுன்னு எனக்கு தெரியாதா? சரி விடு, கட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து டிவோர்ஸ் பிரேக்கப்ஸ்லாம் நிறைய நடக்குதுல்ல சொசைட்டியில், அதெல்லாம் வந்து எப்படி முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். நாங்கள் ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது, இருந்தாலும் ஓகே ஓரளவுக்கு வந்து நரேனு ஆய் வருதா? இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் இல்லடி அதான் சொல்கிறேன், இல்லை பெட்டு தான் சவுண்ட் கேட்குது. இத்தனை நாள் இப்படி சவுண்ட் வந்தது இல்லையே. இதெல்லாம் தப்பா நினைப்பாங்க. நான் போடுறேன்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதெல்லாம் இல்லை, பெட்டு தான் சவுண்ட் வருது. அப்ப கீழே உட்காந்துக்கலாமா? கீழேயா? வேணாம், எடு எடு. சரி எந்திங்க. அது வந்து நீ ஒழுங்கா உட்காரு. ஒழுங்காக தான் உட்காந்துங்க. அது வந்து நம்ம ஜெனரலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. பாத்ரூம்லாம் வரலடி, கொஞ்சம் பிரச்சனை. எங்க நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு வலிக்கல, அது லோவர் பாடி ப்ராப்ளம். லோவர் பாடி ப்ராப்ளமா? லூஸ் இரிட்டேட் பண்ணாத, விட்டுட்டே இருக்க. 3 விட்டுட்ட விதவிதமா. ஓ போய் பாத்ரூம் போயிட்டு வா. அது வரலடி, காலையிலே போயிட்டேன்டி நானு. அப்புறம் என்னத்துக்கு வருது? சரி ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து நம்மளோட லவ் எந்த மாதிரி இருக்கணும்னா, எப்படி இருக்கணும்? ஆக்சுவலி ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி அந்த குழந்தைங்களை லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்ட்னரையும் வந்து லவ் பண்ணோம். சரியா? இப்போ வந்து அம்மா அப்பா வந்து எந்த தப்பு பண்ணாலும் நான் என்ன பண்ணேன்? எனக்கு விடு, இன்னைக்கு வீடியோவே வேணாம். என்ன சரி விடு, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்பா. எடுன்பா. பண்ண மாட்டேறியே. பண்ணிக்கிறேன். தீபாவளி முடிஞ்சு 3 மாசம் ஆகுது, ஆனாலும் டபால்னு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கியே. சிரிக்காதடா. நான் என்ன பண்றேன்? ஓகே கண்ட்ரோல். ஒரு நாளைக்கு எப்பயும் கேப் விட்டு எப்பயாவது ஒரு 10 போடுவேன். இன்னைக்கு என்னன்னா 10 செகண்டுக்குள்ள 10 போடுறியே. ஸ்மெல் வராதனால விடுறேன் உன்னைய. எத்தனை இதுல நான் எடிட் பண்ணுவேன்? கட் பண்றதானே? கட் பண்ணி. ஆமா 100 கட் பண்ணணும் போல. 100 குசு விடுற. ஏன்டி இப்படி பேசுற? வருது என்ன பண்ண? சரி ஓகே. அதாவது நம்மளோட லவ் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னா, பேரண்டல் லவ். வேணாம் விடு, நான் வேணாம், இன்னைக்கு வீடியோவே வேணாம். சரியா? ஐயோ போ. இப்போ நீ போய் உட்கார்ந்தேன்னா உனக்கு வரும். என்ன போய் உட்கார்ந்து பாரு. நான் போயிட்டேன். விட்டுறதாவது முழுசா அங்க போய் விட்டுட்டு வா. இன்னைக்கு வீடியோ வேணாம். சரியா? நீ உனக்கு இந்த டர் ப்ராப்ளம் சரியா விட்டுனாரேன்னு. நீ விட மாட்டேன். விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அடக்கலாம் சொல்லலை நானு. நீ ஃப்ரீயா விட்டுட்டு நீ ஃப்ரீயா விடு. சரியானதுக்கு அப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீ என்ன பூண்டு குழம்பா இல்ல வாத்து பிரியாணி? கார்லிக் சிக்கன். கருமாந்திரம். அந்த கண்ட்ரைவை எதுக்கு ஆர்டர் பண்ணி தொலைற? நல்லா இருந்துச்சு. இங்க வந்து நாரிட்டு கிடக்கே. நான் நீ தானே சொன்ன. சத்தம் வருது நரேனு. ஐயோ கடவுளே, வாந்தி வருது எனக்கு. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு வீடியோ எடுக்கறியா இல்லையா? எடுக்கலாம். பேசு, கண்டினியூ. குசு வீடியோவா? இல்ல, கண்டினியூ பண்ணு. என்ன கண்டினியூ பண்ண? பேசுறதுக்கே வர மாட்டேங்குது. திடீர்னு வருது குண்டு மாதிரி. பயமா இருக்கு எனக்கு. சரி வராது. கண்ட்ரோல். எங்கிட்டாவது கட் பண்ண மறந்துட்டோம்னா நான் விட்டே நினைக்க மாட்டாங்களா மக்கள்? சொல்லி இந்த வீடியோலே இவன் தான் சொல்லிட்டே இருக்கான். சொல்லு. சாரி மக்களே, அவனுக்கு ஏதோ குசு ப்ராப்ளம் இருக்குது, வந்துட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்குது. அதனால வீடியோ சொல்லு. அதுலயே உனக்கு ஸ்டைலா இங்கிலீஷ் நேம் வேற. இவனுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா, அதனால அப்பப்ப இந்த மாதிரி வெடிகுண்டு போட்டுட்டு இருப்பாங்க மக்களே. அதனால இன்னைக்கு வீடியோ வராதுன்னு தான் நினைக்கிறேன். சரியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நிறைய என் மேலேயே குசு போடு, என் மூஞ்சில வந்து குசு போடு.
நிக்கிறதுக்குள்ள ஏன்டி தள்ளி விட்ட? கொண்டுன்னு நுழையனு. நிக்கிறதுக்குள்ள ஏன் தள்ளி விட்ட? பாதியிலே கட் ஆயிடுச்சு. போதுமா இது? போதும், நிறுத்திக்கல. அஸ்திர போட்டியா வர மாதிரி இருக்கா? இப்பயாவது கண்டினியூ பண்றேன் நிறைய. எடிட்லாம் பண்ணணும். சரி ஓகே, நீ கண்டினியூ பண்ணு. நான் ஓகே காய்ஸ், ஆல்ரெடி பல தடங்களை தாண்டி நம்மள பேச விட மாட்டாங்க. ஏதோ வந்து ஒரு அளவுக்கு தான் அங்கிட்டு போய் தானே போட்டேன். இப்ப எதுக்கு அங்கிட்டு போய் போட்டேன்னா வீடியோல போய் போட்டுட்டு இருக்கற? அவங்க மூஞ்சில போடுற இப்போ. அதான் வீடியோ வேணாம்னாலும் கேட்க மாட்டற. வேணாம், மானிடைஸ் ஆகணும். எடுக்கலாம். ஐயோ, நீ முக்குற முக்குக்கு திருப்பி விடுவ. ஒரு அளவுக்கு தான் சிரிப்பேன், அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடும். சீரியஸா சொல்றேன், எடிட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் பாயிண்ட் கேதர் பண்ணி வச்சதெல்லாம் இப்ப போயிருச்சு. யோசிச்சு பார்த்தா பிரிக் 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 மட்டும் தான் கேக்குது. எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம். உனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தா அதை முடிச்சுக்கலாம், நாளைக்கு எடுத்து போட்டுக்கலாம். விடு. வேணாம், இன்னைக்கு எடுத்துடலாமே. ஓகே மக்களே, பேசு. ஏன் என்ன பேசுறதுன்னே தெரியல. மறந்துட்டியா? ஆமா, சரிதான். இந்த மாதிரி கேப் விடுறப்பயாவது போட்டேன்னா நான் கட் பண்ணிக்குவேன். பேச பேச போடாது. சரி ஓகே, பேச போட மாட்டேன். சரியா? அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க? சரிம்பா. ஐயோ, நெஞ்செல்லாம் வலிக்குதே. ஒரு டைலாக் சொல்லிக்கிறேன்டா, தயவு செஞ்சு ஒரு டைலாக் சொல்லி முடிச்சோனே கட் பண்ணி எடுக்கலாம். அதான் மக்களே, நம்ம அம்மா அதான் மக்களே, இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா வந்து நம்ம மேலே என்ன தப்பு பண்ணாலும் பாசமாக இருப்பாங்கல்ல. அப்படி பாசமாக இருக்க மாதிரி நம்மளோட பார்ட்னர் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அம்மா அப்பா பார்ட்னர் பாசமாக இருக்கணும். இப்படிதான் இருக்கும் வீடியோ ஃபுல்லா. இது எப்படி நான் இதை எடிட் பண்ணுவேன்? சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து குசு போறியாப்ப? இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து இதெல்லாம் விட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹாய் ஐஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். திருப்பி சரியா? ஹாய் गाइस, நீ முத ஹாய் போணும்டா. எனக்கு சொன்னா புரிஞ்சுக்கோன்பா. முடியலன்பா. முடியல, அதுதான் வேணாம். வீடியோ எடுக்கணும். வீடியோ போ. டக்கு டக்குன்னு பேசி முடிச்சறேன். ஹாய் गाइஸ்லாம் போதும். இதுல இருந்தே பேசுறேன். சரி பேசு. அதாவது நம்ம அம்மா அப்பா வந்து எப்படி நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வந்து ஏத்துக்கறாங்க நம்மள. சாரி. தெரிக்குது, ஏதோ தண்ணியோட தெரிச்சு வர மாதிரி இருக்கு. லூஸ் மோஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வா. வந்தா எனக்கு தெரியும். அப்படி வருது தெரிச்ச மாதிரி. கேஸ் ட்ரபிள் ரீ, அது அப்படிதான் இருக்கும். ஆனா எப்படி ஸ்மெல்லே வரல இத்தனை போட்ட? அதுதான் சொல்றேன், கேஸ் ட்ரபிள். நரேன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு நரேனே. ஓகே ப்ளீஸ் கண்ட்ரோல். அந்த மாதிரி வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஏற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம பார்ட்னர் என்ன தப்பு பண்ணாலும் சரி ஓகே இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்று மன்னிச்சுக்கிட்டு அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கணும். ஆனால் அவங்கள விட்டு போகணும்னு எப்பயுமே நினைக்கக்கூடாது. ஓகேவா? இந்த இப்படி குசுவெல்லாம் விட்டுட்டு கிளம்பிடுங்க. இருக்க வேணாம், இப்படிப்பட்டவங்க கூட இருக்கவே வேணாம். வீடியோ எடுக்கணும்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், இப்படி விட்டு தொலைஞ்சிட்டே இருக்கான். சரி, நான் அப்படி காப்பை விட்டுட்டு வந்தேன். போ, சீக்கிரம் போய் விட்டுட்டு வா போ. எடுக்கலாம் வீடியோ. வாங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு நீ தள்ளி உட்கார்ச்சி இரிட்டேட்டிங்கா இருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வராதும்பா. 5 நிமிஷத்துக்கு வராது. நிறுத்தி எடுக்கிறதுக்கு நான் ஸ்பீட் பிரேக்கரா? அம்மா இப்போ இருந்து சிஸ்டம் மாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கண்டினியூஸாக வந்துட்டு சிஸ்டம் மாம் ஆகிறதுக்கு அது என்ன லேப்டாப்பா?
சும்மா ஏதாவது ரீசன் சொல்லிட்டு இருக்காதாமா. நானும் நீ தின்னது தானே தின்னேன், எனக்கெல்லாம் அப்படி ஆகலையே. என்னத்த தின்ன என்னை விட்டுட்டு? ஒன்றும் சாப்பிடலையே, ஆனால் இப்படி வந்துட்டே இருக்கே. பாரு, இப்ப நம்ம அங்க பேசாதப்பெல்லாம் இப்ப நம்ம பேசுறப்பெல்லாம் வர மாட்டேங்குது. நான் எப்ப அங்கிட்டு திரும்பி இப்படி பேச ஆரம்பிக்கிறேன்னா வருது. நீங்க இன்டராக்ட் பண்றதுனால வர மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒன்றையே இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு வீடியோ எடுக்க வேணாமா? எடுக்குமா? இப்ப பாரு, இப்ப வரும் பாரு, திரும்பணும்னே வந்துருச்சு. அது எப்படிடா? எனக்கு தெரிஞ்சு ஓவரா சந்தோஷமா இருந்தா இப்படிதான் கேஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப நீ சந்தோஷமா இருக்க? நம்ம உன்னை கல்யாணம் பண்ணனால. சீ, இதெல்லாம் நீ பேசாத. இந்த கன்றாவி பண்ணிட்டு இது ரொமான்டிக்கா பேசுற நேரமா இது? என்னால வந்த லவ்வெல்லாம் போயிரும் இந்த சத்தத்துக்கே. இப்படி ஒரு விதவிதமா போடுறத பார்த்ததே. இன்னைக்கு வீடியோ எடுக்க வேணாம். நீ தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு இந்த பிரச்சனை உனக்கு நிக்கிற வரைக்கும் நீ தனி ரூம், நான் தனி ரூம்ல இருந்துக்கலாம், சரியா? ஐயோ, இதெல்லாம் குசு மாதிரியே இல்ல. அது அப்படி வருது, விட்டு 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 அப்படி வருது, மியூசிக் போடுற மாதிரி. நான் என்ன பண்ணேன்? எப்படி வருது? அதே மூஞ்சிய முக்கிற மாதிரியே வச்சிருக்க. அப்படித்தான் இருக்கு, கஷ்டப்பட்டு அப்படி வர மாதிரி இருக்கு. ஐயோ, சிரிக்கிறதா அதுதான் இருக்கு. அப்பாடா. ஐயோ, வேணாம் நரேன், எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் வரல, விளையாடுறதுக்கே வரல. நான் விளையாடல, சீரியஸ். வீடியோ எடுக்க வரல, வீடியோ எடுக்க நான் வரல. வீடியோ எடுக்கலாம்பா. எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கு. சரி, நான் போய் போட்டுறவா? போடுறேன். போ, இன்னும் வருதா? போயிட்டு வா, போயிட்டு வா. அதுதான் சொல்றேன், வீடியோவே வேணாம். பேச விடுறியா நீ? நான் பேச விடக்கூடாதுன்னே விடுவியா? ஆமா. இல்ல, நான் கேக்குறேன். இங்க பாரு, ஒண்ணு கேக்குறேன். ஐயா, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். இப்ப பேச விடுவியா மாட்டியா? பேச விடுறேன். இந்த மாதிரி குசு விட்டுட்டு இருந்தா எப்படி வீடியோ எடுக்கிறது நரேனு? சரி, எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீட்டா எடுக்கலாம். வா. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ முதல்ல விட்டு முடிச்சிட்டு வா. உனக்கு வரதே இன்னும் நிக்கல. நின்றுச்சு இப்போ. எங்க நின்னுச்சே? இந்த இப்போ வரல பாரு. யாரடி நீ? மோகினில அப்படியே ரவுண்டா எல்லாரும் விட்டுட்டே சுத்துவாங்கல. வாய்வு நேச்சுரல் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. நேச்சுரல் தான் இது. நேச்சுரல்னா ஒரு வாட்டி 2 வாட்டி வரலாம். என்ன இது ஆர்டிஃபிஷியலா இருக்கு? உனக்கு மட்டும் ஆர்டிஃபிஷியல் குண்டியா? கேஸ் ட்ரபிள்னா அப்படித்தான் இருக்கும். எல்லாம் ஏதோ குத்துற மாதிரி இருக்கும். பெருங்காயம் சாப்பிட சொல்லுவாங்க. அது வாய்வு. அதுதான் இங்கிலீஷ்ல கேஸ் ட்ரபிள் இல்லையா? இல்ல. அப்புறம் இதுக்கு என்ன தமிழ்ல? ஷோ டாபிக் குசு நோக்கே போயிட்டு இருக்குது. இப்ப அதுதான் இப்ப எடுக்க போறோமா? சரி, இப்ப நின்றுச்சு பாரு. ரொம்ப நேரம் வரல, வாசிக்கிற எடுத்து. இன்னைக்கு வீடியோ மாத்திட்டேன் நான். ரொம்ப நேரம். இன்னைக்கு வீடியோ வந்து மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு அற்புதம் வந்து நடக்க போகுது. நரேன் வந்து விதவிதமா ஒரு குசு விட்டு காட்டுவான். இது நம்பர் 1. அடுத்து இதுவும் நல்லா தான் இருக்கு, விடு. நம்பர் 2. இது நம்பர் 2, ஓகேவா? நம்பர் 3 விடுவான் பாருங்க. வேணாம், இதெல்லாம் வீடியோ எடுக்க வேணாம்பா. வேணாம். நல்லா இருக்கு. யாருக்கும் இப்படி ஒரு திறமை இருக்காது. நம்மகிட்ட இருக்க திறமையெல்லாம் காட்டுறது தானே நல்லது. எடுக்கலாம் வீடியோ. இன்ட்ரெஸ்ட்னு அப்புறம் எடுக்கலான்றப்ப வருதுன்னு வேணாம். இன்னைக்கு வீடியோ வேணாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விடு. சரி சரி சரி, எடுக்கலாம்பா. வேணாம், விடு. எடுக்கலாம்பா. பா. இம்பா கும்பா இப்ப பாரு, ரொம்ப நேரம் வரல பாப்பா. அதான் சொல்றேன், எப்ப எடுக்கலாமோ அப்பதான் வருது. நீ அசிங்கப்படுத்துற. நான் வந்து ஊர் உலகத்துக்குலாம் அட்வைஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. வா வா வா. எனக்கு ப்ரிப்பேர் பண்ணதே மறந்துச்சுங்க பாரு. மூஞ்சிலாம் டல்லா போச்சு. சரி, இன்னொரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வா, இங்கே அப்படி கண்ணு. நான் பாயிண்ட் எடுத்து ஏடு பேசு. ஓகே. பேசு பேசு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்பா சொல்லுவா என்ன பண்ண போறோன்றது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம குசு விட போறோம். மாறி மாறி குசு விட போறோம். அதில் நரேன் வந்து விதவிதமா குசு விட போறான். வருது. ஒழுங்கு மரியாதை ஆஃப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். நீ போட்டுமே இரு,
சரியா? நான் கிளம்புறேன், முடியல என்னால. இங்க வா இங்க வா. சரி ஒரு நிமிஷம் இங்க வா. ஏய் நீ போடுறது பிரச்சனை இல்லை நானே, அவ்வளவு ஒன்றும் கொடுமைக்காரி இல்லை, விடு. நான் ஒன்றும் அவ்வளோ சரி கொடுமை வீடியோ தானே, வா எடுத்துடலாம் வா. இல்ல சரியானதுக்கு அப்புறம் எடுக்கலாம், நான் எடுக்கலாம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இப்படி டிஸ்டர்ப் பண்ற பாரு. மண்டைய பாரு, டயர்டா இருக்கடா நீ. ஆமா புசு டயர்டாயிடுச்சு. அந்த டயர்ல என்னது இப்ப வீடியோ எடுக்கணும் உனக்கு? எடுத்துடலாம் போறோம்னா கொஞ்சம் ஜூஸ் போட்டு வாங்க. ஏய் நாயே, ஆல்ரெடி தின்னு தான் போட்டுட்டு இருக்க. தயாராயிடுச்சு. லெமன் ஜூஸ் போட்டு வந்தா சரியா போயிடும். நாரி போயிடும், ஒழுங்கு முறையாத எந்திரிச்சிரு. உனக்கு ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் எதையும் திங்காத நீ. பசிக்கும்ல. சீரியஸா இப்படி குசு போடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம். நான் போய் போட்டு வந்துடுறேன் சரியா? அங்கிட்டு போய் தள்ளி விடு. அதான் அங்க தள்ளி விடுறேன். இந்த கோயில் கற்பூரமா அப்படியே எனக்கு இது பண்ணி விடுற. டென்ஷன் ஆயிடுது நிறைய எனக்கு கருமம். முன்னாடி நார்ல இப்ப நார்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. இங்க பாரு, நான் அதெல்லாம் கேஷுவலா எடுத்துக்கிட்டு தான் உன்னைய வந்து என் முன்னாடி எப்பயுமே போடுவியா இல்லையா? இங்கதான் வருது. எப்பயும் 1-2 போடுவேன், நான் அதை கண்டுக்க கூட மாட்டேன், கேஷுவலா எடுத்துப்பேன். அதுக்குன்னு நீ இவ்வளோ போட்டேனால என்னால் சும்மா இருக்க முடியாது. அதுவும் வீடியோ நேரத்தில் சும்மா போட்டேன்னா கூட ஓகே. நானும் அது கூட ஒவ்வொரு சவுண்டுக்கும் இப்படி 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 வைப் பண்ணிட்டு இருப்பேன். இது என்ன நரேனு, மணியை பாரு நரேனு, எப்போ எடிட் பண்ணுறது, எப்போ வீடியோ எடுக்கிறது, இல்லை வீடியோ எடுக்க வேணாம்னாலும் கேட்க மாட்டேற, போட்டுக்கிட்டே இருக்க டமால் டுமில்னு. அதாவது ஏப்ப விட்டா கூட பரவாயில்லன்னு சமாளிச்சுக்கலாம். மேலேயும் வருது பின்னாடியும் வருது. அதுதான் கேஸ் ட்ரபிள். பிரச்சனையா பாரு பாரு பார்க்கறனால என்ன பின்னாடி என்ன பிரச்சனைன்னு எங்கிட்டு பார்க்க? அதான் கேஸ்ட்ரிக்ன்ட்டில. நான் என்ன டாக்டரா? ஒரு தடவை பாரு. மாட்டு டாக்டரா? பின்னாடி பிரசவம் பார்க்க. ஒரு தடவை பாரு என்ன பிரச்சனைன்னு. ஒண்ணும் தெரியல. ஐயா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ வீடியோவே எடுக்க வேணாம், ஒழுங்குமுறையா வந்து கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவேன். அப்ப இவ்வளோ நேரம் வந்தது வந்து என்கிட்ட இருந்து வந்ததில்லை, இந்த ஃபோனில் இருந்த சவுண்டு தான். அதை வந்து உண்மைன்னு நினச்சிக்கிட்டாங்க மேடம். ஸோ இப்போ பாருங்க, போய் கூப்பிட்டு வந்தேன் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எண்டு கார்டு போட்டு முடிச்சிருவோம். டென்ஷன் ஆகிடுவேன். ஏய் பிராங்க் டி. என்ன பிராங்க்? என்ன பிராங்க்? என்ன எலவு பிராங்க் இது? ஃபார்ட் பிராங்க். வா கருவு கையோட வலிக்குது. சரி ஃபார்ட் பிராங்க். கேன மாதிரி இப்ப நான் டெய்லி பிராங்க் வேணாம் கழுவி ஊத்துறாங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு நீ பிராங்க் எடுத்த? வேற வீடியோ எடுக்கலாம்னு சொன்னானா இல்லையா? சும்மா வாய் எங்க இருந்து சவுண்ட் வந்துச்சு? ஃபோன்ல இருந்து. உண்மையா நீ ஊத்து? அதனால தான் ஃபோன் கையிலே வச்சிருந்தேன், பாத்தியா இல்லையா? அதெல்லாம் நான் பார்க்கல, அதை பார்த்துட்டு இருக்கறது எனக்கு வேலையா? சரி அப்ப இதுல அதுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஆமா அதான் ரெக்கார்ட். ஒழுங்கு மரியாதையா இன்னொரு வீடியோ எடுக்கிறோம் இன்னைக்கு. அவ்வளவுதான், இதான் வீடியோ ஓடு. ஏன் நான் வந்து நல்ல தத்துவமாலாம் பிராக்டிஸ் பண்ணி நாளைக்கு பேசுவோம் வா. சரி சொல்லு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீயே சொல்லு. எனக்கு பிடிக்கல, நல்லாவே இல்லை, இதெல்லாம் ஒரு பிராங்க் அளவுன்னு அவங்களே வந்து ஸ்டார்டிங் நீ ஒன்று விட்டதுக்கே ஐயோ சாமின்னு அலறி அடிச்சுட்டு ஓடி இருப்பாங்க. முழு வீடியோ யார் பாப்பா? யாரு பாப்பா? நீ பாரு. சரி ஓகே, விட்டா ஏதாவது பேசிட்டே இருப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு, லைக் பண்ணுங்க, சொல்லு, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சொல்லு. கேஸ் டபுள் இருக்கவன மட்டும் யாரும் பக்கத்துல வச்சுக்காதீங்க. இது ஃபன்னுக்குன்னு சொல்லியாச்சு, ஃபோன்ல இருந்து வந்ததுன்னு. இல்லைன்னா மட்டும் நீ விடாதவன். நான் தான் நல்ல பையன், பப்ளிக் பிளேஸ்ல விட. ஆமா, என்கிட்ட மட்டும்தான் விடுவான். ஒரு நாளைக்கு நியர்லி 10. அப்படிலாம் கிடையாது, சும்மா ஃபன்னுக்காக பேசிருக்கோம். ஓகே, பை பை பை.